எத்தனை பேர் கஞ்சி வச்சுட்டு வந்துடும்? ஒருத்தர் கை கொடுக்கல. சந்தோஷம். நம்ம கஞ்சி குடிக்கிறோமா சிக்கன் சாப்பிடமான்றது விஷயம் இல்லை. என்ன எண்ணத்தோடு தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்பதும் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தின் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்பதுதான் இந்த நாளின் கேள்வியாக இருக்கிறது. ஏசியன் மரித்தார் நம்முடைய பாவங்களுக்காக. அவ்வளவுதான். நித்திய ஜீவனை தரும்படி மரித்தார். நித்திய மரணத்தில் மனிதன் பிரவேசிக்காமல் நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் மரித்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி அவர் நமக்காக மரித்தார் என்பதை அறிந்த நாம் அவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்கிறோமா என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இந்த 7 வசனங்கள் மிக முக்கியமான வசனங்கள். சொல்றாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியா? இந்த 7 வசனங்கள் முக்கியம். பைபிள்ல எல்லா வசனமும் அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அநேக நேரத்தில் நம்ம அப்படி கேட்டு கேட்டு பழகிறோம். வேதத்தில் உள்ள அத்தனை வசனங்களும் முக்கியமானவைகளே. ஆயினும் இந்த 7 வசனங்களை அதிகமாக நாம் தியானிக்க காரணம், இது எதை நமக்கு போதிக்கிறது, இதிலிருந்து எவைகளை நாம் செய்கிறோம், எவைகள் நம்மை தேவனுக்கு நேராய் கொண்டு செல்கிறது, எவைகளில் இருந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த 7 வசனங்களை நாம் தியானிக்கிறோம். ஒவ்வொரு வருடங்களும் இதை தியானிக்கிறோம். ஆனால் அந்த தியானம் முடிந்த பின்பு நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது, அந்த ஒரு வருடம் நாம் எப்படியாக செல்லுகிறோம் என்பதை இந்த நாளிலே நிச்சயமாய் நீங்கள் திரும்பி பார்க்கும்படியாக உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லா நாள்களைப் போல அல்ல, இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக, இங்கு பேசுகிற 7 பேர் அல்ல, தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளாக செல்லும்படியாக நான் உங்களை தாழ்மையாக கண்களை மூடி ஒரு விசை தேவனை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவர். இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி. கர்த்தர் எங்களை அழைத்து வந்திருக்கிற எங்களை நடத்துகிறவராக இருக்கிறபடி நான் உமக்கு நன்றி. வசனங்கள் வாயிலாக கர்த்தரை இடைபடுகிறாக, வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அபியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறாங்க. இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். முதலாவது வார்த்தை நாம் அறிவோம். எந்த பகுதியில் இருக்கு? லூக்கா 23வது அதிகாரம் அதனுடைய 34வது வசனம். எடுத்தோடு வாசியுங்கள். லூக்கா 23 அதனுடைய 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். என்ன சொல்றது வசனம்? இவர்களுக்கு மன்னியும். அப்பொழுது இயேசு. வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது இயேசு. அப்ப எப்பொழுது இயேசு? எப்பொழுது இயேசு? சிலுவையில. அப்ப சிலுவையில் அடைஞ்சு இப்போ இறந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? அதுக்கு முந்தின வருஷம் இருக்கும். 33 என்ன சொல்லுது? ஆமா. அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் அவருக்கு மன்றாடுகிற அந்த இடத்துல ஏன் தேவன் சிலுவையில் அறையப்பட்டார் நான் கேட்டபோது நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதையும் தாண்டி வேத வசனம் நிறைவேறும்படியாக, தீர்க்கதரிசி ஏசாயா சொன்னது நிறைவேறும்படியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை நம்ம அறிவோம். எடுத்தோர் வாசிங்கள். ஏசாயா 53வது அதிகாரத்துடைய 12வது வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊண்டி அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்ளுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனமும் நான் வாசித்த லூக்கா 23:34 வசனத்திலையும் ஒரு ஒப்புமையை நான் பார்க்க முடியும். தேவன் சிலுவையிலே அறையப்பட்டது நம்முடைய பாவங்களுடைய மீட்புக்காக அறையப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியிலே முன்மொழிந்திருக்கிறது. ஏசாயாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்துண்டி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். எப்போ அக்கிரமக்காரர் ஒருவராக அவர் எண்ணப்படுகிறார்? சிலுவையில் 2 கள்ளர்களை அடிக்கும் போது அவர் எண்ணப்படுவது அல்ல, அதற்கு முன்பதாகவே அநேக காரணம். எதற்காக அவர் பரிந்து பேசுகிறார்? எதற்காக? பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் மன்னிப்பை கொடுக்கும்படியாக அவர் பரிந்து பேசுகிற காரணம் என்ன? அவர் செய்யாத குற்றத்தை, அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை அறியாத ஜனங்கள்,
ஒவ்வொருவருக்காக, அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்காக, அவரை மறுதலித்த பேதுருவுக்காக, அவரை பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி சத்தமிட்ட ஜனங்களுக்காக, வேதபாரர்களுக்காக, ஆசாரியர்களுக்காக, அண்ணாவுக்காக, காய்பாவுக்காக ஒரு கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறார். இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எவைகளை நாம் இந்த நாளிலே இந்த இடத்திலிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துவாராக. இயேசு மாத்திரமே இப்படி செய்தாரா என்று சொன்னால் இல்லை. புதிய ஏற்பாட்டிலும் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் நாம் பார்க்க முடியாது. ஸ்தேவான், பிதாவே இவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி ஸ்தேவான் தேவனிடத்திலே மன்றாடுகிறார். நம்முடைய நிலையும் அதுவாய் இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடும் அதுவாய் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் செய்கிற குற்றங்களை குறித்து நாம் எண்ண வேண்டிய காரியம், இவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லி. உண்மையாக இந்த நாள்ல இந்த வசனத்தை நான் தியானிப்படி கற்றுக் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம், நான் 6வது வசனத்தை கொடுங்கன்னா சாமிகளை கேட்டேன். ஆனா அவங்க ரேண்டமா எல்லாருக்கும் போட்டு அனுப்பிச்சு கொண்ட போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதுவும் தேவன் என்னோடு இடைப்பட ஒரு காரணமாக இருந்தது. என்னுடைய எண்ணங்களில், என்னுடைய சிந்தைகளில் நான் அநேக நேரங்களில் வசனங்களை குறித்து தியானிக்கும் போது, வசனங்களை கேட்கும் போது, செய்திகளை கேட்கும் போது அநேக எண்ணங்களை உடையவனாக இருந்தேன். ஆனால் இந்த வசனத்தை நான் நேற்று தினம் தியானிக்கும் போது கர்த்தர் என்னோடு உடைப்பட்டார். மற்றவர்களை குற்றப்படுத்துவது நம்முடைய காரியம் அல்ல. தேவனே குற்றத்தை நிவர்த்தி செய்கிறவராய், குற்றத்தை உணர்த்துகிறவராய், குற்றத்திற்காக பாடுபட்டு மரித்த அவரே நமக்கு மீட்பை தருகிறவராக இருக்கிறார் என்பதை வேதம் வாயிலாக அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் உதவி செய்தார். இந்த நாளில நாம் அநேக நேரங்களில் மற்றவர்கள் செய்கிற குற்றங்களை குறித்து நாம் முந்திக் கொண்டு நம்முடைய செயல்பாடு எப்படியா இருக்கிறது, இயேசுவுக்கு அப்படி ரிவர்ஸ்ல இருக்கு. அதாவது நம்ம செய்யற குற்றம் தெரியாம செய்யறோம், அடுத்தவங்க செய்தது மனப்பூர்வமா செய்யும். உண்மையிலே அவங்க நாம் என்ன செய்தான்னு கூட அநேக நேரம் நமக்கு தெரியாது. ஆனா அதை ஒரு குற்றமாக கொண்டு வந்து அதை பெரிதாக நாம் செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மற்றவர்கள் செய்கிற குற்றங்கள் ஒருவேளை அவர்கள் தெரிந்தே செய்திருந்தாலும் நாம் ஆண்டவரோடு மன்றாட வேண்டிய காரியம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தெரியாது செய்தார்கள் என்று சொல்லி. நாம் ஒருவேளை தெரியாதபடிக்கு நம்முடைய கவனக்குறைவாக செய்த பாவத்திற்காகவும் தேவனிடத்தில் மன்றாடும் போது நம்முடைய எண்ணம், தேவனை நான் துணிகரமாக செய்து விட்டேன், என்னை நீர் மன்னிப்பீராக, நீர் என்னை மன்னிப்பீராக என்று சொல்லி நம்மை தேவனுடைய சமூகத்தை தாழ்த்தும் போது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பதற்கு அவர் நிச்சயம் உள்ளவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாரையும் மன்னிக்க முடியாதபடிக்கு கடினமான இருதயத்தோடு கூட ஒருவேளை இந்த நாள் வரையிலும் நாம் இருப்போமே என்று சொன்னார். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறது. அவர் செய்த காரியங்களை நாமும் செய்யும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு எதை போதித்தாரோ, இயேசு எதை பிரசங்கித்தாரோ அதை அவர் செய்தார், அதை அவர் நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றி முடித்தவராகவே சிலுவையிலே அவர் தொங்கினார். தொங்கினது மாத்திரமல்ல, உயிரோடு எழுந்து இன்றும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவன் இந்த நாளில் நம்மோடு இடைப்படுவது, ஒருவேளை என்னுடைய பெற்றோர் கிறிஸ்தவர்கள், என்னுடைய நண்பர்கள் கிறிஸ்தவர்கள், இந்த இடத்துல அநேக அழைத்தாளர் ஆலயத்துக்கு வருகிறேன் என்பது அல்ல. உண்மையாய் தேவனுடைய மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக, உண்மையாக தேவனுடைய ரட்சிப்பை நான் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரங்களில் நாம் ஞானஸ்தானம் என்பது எல்லாரும் பெற்றுக் கொள்கிறார்கள், நாமும் ஒரு நாள் கிளாஸுக்கு போயிட்டு அடுத்த நாள் ஞானஸ்தானம் எடுப்பது அல்ல. காஞ்ச ஒரு மனிதனா உள்ள போய் நனைஞ்ச மனுஷனா வெளியே வரதில்லை. ஞானஸ்தானம் உண்மையாய் மனம் திரும்புதல் நிச்சயத்தை பெற்றவர்களாய், உண்மையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஞானஸ்தானம் என்பது பழைய மனிதன் மரித்து புதிய சிருஷ்டியாய் மாறுவதே ஞானஸ்தானமாய் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறது. இதனால முதலாவது வார்த்தை, இயேசு சிலுவையிலே மொழிந்த முதலாவது வார்த்தை நமக்கு கற்றுத் தருவது மற்றவர்களுக்கு நாம் மன்னிக்கும்படியாக. தேவன் மற்றவர்களை மன்னிக்கும் போது நாம் அவர்களை மன்னியாது இருப்பது எப்படி? நாம் அவர்களை குற்றம் சொல்லி அவர்களை விலக்கி வைப்பது எப்படி என்று சொல்லி தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் சொல்கிறது,
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. 9வது வசனம் சொல்வது, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் நிற்கிற இடங்கள், இன்று நாம் செய்கிற ஊழியங்கள், இன்று நாம் கர்த்தருக்குள்ளாக நிற்கிறோம் என்று சொல்லி நம்மை பலப்படுத்துகிற காரியங்கள் தேவனுடைய ஈவாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் எடுத்து வாசியுங்கள். பிலிப்பியர் 3 அதனுடைய 18. ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்றும் உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று. நாம் கிறிஸ்துவின் சிநேகிதனாய் இருக்கிறோமா, கிறிஸ்துவின் பகைஞராய் இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நீங்கள் ஒரு விசை திரும்பி பார்க்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். தேவனுடைய சிநேகிதராய் நாம் இருப்போம் என்று சொன்னார், தேவனுடைய பிள்ளையாய் நாம் இருப்போம் என்று சொன்னார், தேவனுடைய மனுஷனாக மனுஷியாக நாம் இருப்போம் என்று சொன்னார், நம்மால் சொல்ல முடியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி தேவனுடைய சிநேகிதராய் இருக்க முடியும். எல்லாருக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்தினார், எல்லாருக்காகவும் அவர் மீட்பை பெற்றுக் கொடுக்கிறவராக, அவரை முகத்திலே காரி உமிழ்ந்தவர்களை, அவருடைய விழாவிலே குத்தின அந்த சேனாதிபதிக்காக எல்லாருக்காகவும் அவர் மன்றாடினார். அந்த வசனத்தோட கடைசி பகுதி ஒரு வாசிங்க, லூக்கா 23:34. அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பரிந்து பேசுகிறார், ஆனா கூட இருந்தவங்க என்ன செய்யறாங்க, மறுபடியும் தங்களுடைய தவறுகளை செய்து கொண்டே போகிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். இந்த ஆராதனைக்கு நான் வருவதற்கு முன்பதாக நம்முடைய யோசனைகளும் சிந்தனைகளும் ஒருவேளை சில நேரங்களிலே நமக்கு தடுமாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாம், சில நேரங்களிலே நம்ம அதன் நிமித்தம் பாரப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் செய்ததை நாமும் செய்யும்படியாக, அவர் போதித்ததை நாம் போதிக்கும்படியாக, அவர் நடந்த வழியிலே நடக்கும்படியாக, நம்முடைய ஜீவனையை சகோதரனுக்காக கொடுக்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது, உங்கள் காணிக்கையை கொண்டு வருவதற்கு முன்பதாக உங்கள் சகோதரனிடத்துல உங்களுக்கு மனைப்புறை இருக்குமாக அதை நிவர்த்தி செய்து காணிக்கையை போடுங்கள் என்று சொல்லி, இந்த நாளிலே மனக்கும் குறைகளோடு கூட தேவனுடைய வசனத்தை கேட்டு நடக்க முடியாதபடிக்கு அநேக நேரங்களிலே நாம் தடுமாறி இருக்கலாம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைபெறும்படியாக, நீரோட்டம் உள்ள ஆறுகளோ இல்ல சின்ன சானல் எல்லாம் செத்த மீன்லாம் என்ன பண்ணும், அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் உயிரோடு இருக்க மீனை நாம் என்ன செய்யும், எதிர்நீச்சலோடு கூட தனக்குரிய காரியத்தை நிறைவேற்றும். இந்த நாளிலே தேவனோடு கூட உயிரோடு இருக்கிற ஜனங்களாக, தேவன் போதித்தவைகளை செய்யும் ஜனமாக, தேவனுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற ஜனமாக கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக, நம்முடைய குடியிருப்பாகிய பரலோகத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்படும்படியாக நோக்கத்திலே தெளிவுள்ளவர்களாக இருப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த பேசிய 2வது திருவசனம் லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். Luke 23:43.